Hey guys, welcome back to Akshay Analysis and We Do Our Media. இன்றைக்குமே எபிசோட் சூப்பராக இருந்துச்சுங்க. ஸோ டேவோட ஸ்டார்டிங்கில் நம்ம ஜெஃப்ரியோட பேரண்ட்ஸ் வந்தாங்க. அவரோட அப்பா சொன்னாங்க பார்த்தீங்களா, ஏன்பா கொஞ்சம் நிறையா பாடம் இங்கே வந்து நிறையா பாடம் மாட்டுறேன், அதெல்லாம் நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக. அவங்க கான்வர்சேஷனுமே ஒரு மாதிரி சூப்பர் அப்படி சொல்லிக்கோ, ஒரு மாதிரி யதார்த்தமாக இருந்துச்சு. எல்லாருமே கைண்ட் ஆஃப் மோட்டிவேட்டிங்காக பேசினாங்க, கிஃப்ட் பண்ணாங்க. ஸோ அதெல்லாமே இன்னைக்கு ஒரு கைண்ட் ஆஃப் மொமெண்ட் ஆஃப் த டேனே சொல்லிக்கலாம். அதுக்கப்புறம் அவங்க அம்மாவும் அவரும் சேர்ந்து அந்த தங்கமே தங்கமே அந்த சாங் பாடினது, அடடா சூப்பராக இருந்துச்சு அந்த மொமெண்ட்லாம். அண்டு அருணுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக வீடியோ காலில் தான் அவங்க வீட்டில் வருவாங்க அப்படி சொல்லிட்டு, இல்லை அவங்க வரல அப்படி சொல்லி தான் சர்ப்ரைஸ்னு ஒரு கண்டுபிடிச்சிருப்பாரு. வீடியோ காலில் வருவாங்கன்னு சொல்லிட்டு பயப்படுறதுக்கு இல்லை, தவிர்க்க முடியாத காரணம் தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை அந்த கன்ஃபெஷன் ரூம் கொடுத்துட்டு கூப்பிட்டு போயிட்டு அப்புறம் டெக்னிக்கல் கிளிச் அப்படின்னு சொல்லி வெளியே அனுப்பிச்சிட்டு வர நல்லா இருந்துச்சுங்க ஒட்டு மொத்தமாகவே அது. அண்டு அருண் அவர் அப்பா பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா மாதிரி தான் அவர் இருக்காரு. பட் சொல்கிறேன், அவங்க அப்பாவோட பேசுறது, அந்த மேனரிசம், ஈவன் ஆல்மோஸ்ட் வாய்ஸ் அப்படியே அருண் மாதிரியே இருக்கு பாருங்க. அப்பா மாதிரி இருப்பாங்க தெரியும், அந்த மேனரிசம், அந்த வாய்ஸ், அந்த வேரிய ஸ்பீக், அதெல்லாமே அப்படியே லிட்டரலி ஒரே மாதிரி இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு பார்க்காது. அண்ட் அவங்க அப்பா ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு, நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத, காய்க்கிற மரம் தாண்டா கல்லடி படம் அப்படின்னு சொன்னது வந்து ஒரு சூப்பர், ஒரு வேர்ட் ஆஃப் த டே. நான் மொமெண்ட்டை ஹைலைட் சொல்கிறதோட நீங்கள் வேர்ட் ஆஃப் த டே அப்படின்னு எனக்கு சொல்லலான்னு என்னமோ தோணுச்சு. நல்லா மோட்டிவேட்டிங்காக தான் பேசினார். முரண்பாடுகள் அவர் சொன்னாலுமே கொஞ்சம் டைரெக்டாகவே சொன்னார். அண்டு கரெக்டாக சொன்னார் பாருங்களேன். சில விஷயங்கள் வந்து ரொம்ப நோட்டீஸ் பண்ணப்படுது, சில விஷயங்கள் இங்கே அவ்வளோவா நோட்டீஸ் பண்ணப்படலைங்கிறது கொஞ்சம் டைரெக்டாக இன்றைக்கி எபிசோட் பார்க்காதவங்க பாருங்கள். ஸோ அது சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் கேஷுவலாக கொண்டு போயிருப்பாரு. அண்ட் அவங்க கிளம்பும்போது இவர் அர்ச்சனாவை கேட்டதை சொல்லி அப்படின்னு சொல்லி நல்லா இருந்துச்சு இன்றைக்கி ஓட்டு மொத்தமாக. ரைட்டு. அதுக்கப்புறம் ஜாக்லின் அவங்க வீட்லேருந்து வந்திருந்தாங்க. சர்ப்ரைஸ் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அதுக்கு சாண்டா கிளாஸ் வேஷத்தில் அந்த அவர் இருந்தது யுவராஜ் பாருங்க. அந்த பிக் பாஸ் அந்த நேம் அட்ரஸ் பண்ணுறது பார்த்தீங்களா, அவர் வந்தார் இவர் வந்தான்னு சொல்லாமல் அந்த நேம் வச்சு அட்ரஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு அனாலிசிஸ் பண்ணுற நமக்கே அவர் கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா, அப்போ இன்னும் எத்தனை அவங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்கும். அது ஒன் ஆஃப் த குட் திங் டு பி அப்ரிஷியேட்டட் ஃப்ரம் பிக் பாஸ். உள்ளே வரவங்கள இந்த கண்டஸ்டண்டோட அப்பா இவங்க அப்படின்னு சொல்லாமல் அந்த பேர் வச்சு ஒரு தடவையாவது அட்ரஸ் பண்ணார் எல்லாரையுமே, ரைட் ஃப்ரம் கிட்ஸ். அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க பாருங்களேன், ஜாக்லினோட அம்மா, இவ எல்லாரையும் அழ வச்சு தான் இவளுக்கு பழக்கம், இவளே எங்கே அழுத நாங்கள் இப்போ தான் பார்க்குறோம் அப்படின்ற வரலாம். அதெல்லாமே கொஞ்சம் நல்லா கேஷுவலாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு அதெல்லாம் பார்க்கவே. எஸ், அவங்களும் முரண்பாடுகள் தெரிவிச்சிருந்தாலும் கொஞ்சம் நல்லாவே பேசினாங்க. இது எது இப்படி எப்படி, இது அது அப்படி 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 சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் முத்துக்குமரன் அவங்க வீட்டில் பேரண்ட்ஸ் வரும்போது அந்த என்ட்ரியே ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. அந்த தவமாய் தவம் இருந்து அந்த படத்துலேருந்து பாட்டை போட்டு வரும்போது அவங்க அம்மா டக்குன்னு பார்த்தோன்னே ரொம்ப எமோஷன் ஆகிட்டாங்களே. முத்துக்குமரனும் நல்லா எமோஷன் ஆகிட்டாரு. அம்மா நல்லா பேசினாங்க. நான் ஃபஸ்ட் நினச்சேன் கைண்ட் ஆஃப் ஒரு இன்ட்ரோவர்ட் மாதிரி, சும்மா உள்ளே வந்தோடனே இப்படி அழறாங்க, எமோஷனலாக இருக்காங்க, சும்மா ஒரு ஹாய் பாய் அப்படி சொல்லிட்டு போவாங்கன்னு. நல்லா பயங்கரமாக பேசினாங்க. நான்லாம் ஒரு விஷயங்களை மனப்பாடம் பண்ணுறதுக்கே கஷ்டப்படுவேன். முத்துக்குமரன் அதெல்லாம் நல்லா பண்ணுறான். நிறையா பேர் வந்து என்கிட்ட செல்ஃபிலாம் கேட்குறாங்க, ஓ இவங்களோட பையனா நீங்கள் அப்படின்லாம் சொல்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்கிறதுலாம் வந்து ஒரு இந்த வேர்ட்ஸை கேட்கணுங்கிறது பல பசங்களோட ட்ரீம். நம்ம அப்பா அம்மா வந்து இவங்களோட பையன்பா அப்படின்னு நம்மளை சொல்கிறாங்க, அதை இன்றைக்கி இதை பார்த்து இந்த நிறையா பேருக்கு வந்து மோட்டிவேட்டடாக இருந்திருக்குங்க. டு பி ஃப்ராங்க், டசன்ட் மேட்டர் இன் வாட் எவர் ஃபீல்டு மேபி, நம்ம சாதிக்கணும், நம்ம அப்பா அம்மா நம்மளை பற்றி இது மாதிரி சொல்லணும்டா அப்படின்னு இன்றைக்கி இந்த முத்துக்குமரன் இந்த சினாரியை பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக எல்லாருக்கும் இதை பார்த்துருந்தவங்களுக்கு கண்டிப்பாக தோணியிருக்குங்க. இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க ஒரு மாதிரி ஜாலியாக, இவருக்கு டான்ஸ்லாம் ஆட தெரியாது, பட் இந்த மார்னிங்கில் பார்த்தீங்கன்னா மற்றவங்க ஆடுறத பார்த்துட்டு இவர் ஆடுவார், அது நல்லா இருந்துச்சு. நானே தேடுவேன் குமரன் எங்கே ஆடுறானா அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாமே நல்லா இருந்துச்சு. ஆல்ரைட்டு, இந்த ஒட்டு மொத்தமாக யூஸ்வலாக இந்த ஃபேமிலி எபிசோடு வந்தால் இவங்களுக்கு நல்லா இருந்துச்சுப்பா, இவங்க பண்ணது இல்லைப்பான்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டாக அந்த மாதிரிலாம் வரும். பட் இந்த தடவை எல்லாரும் வந்ததுமே எனக்கு என்னமோ பர்சனலி பிடிச்சது இல்லை, எனக்கு மட்டும் தான் அப்படியான்னு தெரியல. ஒரு மாதிரி எல்லாருமே ஒரு மாதிரி அவங்க ஸ்டைலில் ஜாலியாக ஒரு மாதிரி டிக்னிஃபைடாக எல்லாருமே முரண்பாடு தெரிவித்தாலுமே ரொம்ப ஒரு டென்ஷனாக கோவம்லாம் படாமல் ஒரு டீசெண்டாக இருந்துச்சுன்னு தோணுது. இட்ஸ் அக்ஷய் சைனிங் ஆஃப்.